காலத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கல்வனின் காதலி. அத்தியாயம் 18. அபிராமியின் பிரயாணம். முத்தையனும் குறவனும் தப்பிச் சென்ற செய்தி கேட்ட உடனே வீட்டை விட்டு கிளம்பிய சர்வோத்தம சாஸ்திரி அன்றிரவு திரும்பி வரவில்லை. அப்புறம் 5-6 நாள் வரையில் அவர் வரவில்லை. கடைசியில் ஒரு நாள் சாயங்காலம் வந்து சேர்ந்தார். ரொம்பவும் அலைந்து களைத்து போய் அவர் முகம் பார்க்க முடியாமல் கோரமாயிருந்தது. அவர் வந்து கூடத்தில் கிடந்த சாய்மான நாற்காலியில் அப்பாடா என்று உட்கார்ந்ததும் மீனாட்சி அம்மாள் வெறுமனே அவரிடம் போனால் எரிந்து விழுவார் என்று அறிந்தவளாதலால் கையில் ஒரு டம்ளர் தீர்த்தத்துடன் போய் அருகில் நின்றாள். அவர் தீர்த்தம் சாப்பிட்டதும், என்ன இத்தனை நாளாய் இப்படி வராமல் இருந்து விட்டீர்கள்? ரொம்ப கவலையாய் போயிற்று. அந்த பெண்ணானால் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் இருக்கிறாள் என்று சொல்ல, சாஸ்திரி அலறாளா? நன்னா அழ சொல்லு. இன்னும் அந்த பெண் இங்கேதான் இருக்கிறாளா என்ன என்றார். ஆமாம், அவளுக்குத்தான் வேறு திக்கு கிடையாதே, எங்கே போவாள்? ரொம்ப நன்றாய் இருக்கிறது, அதற்காக நாம் என்னத்தை செய்கிறது? எங்கே அவள்? கூப்பிடு பார்க்கலாம். கதவின் ஓரத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த அபிராமி அப்போது கண்ணை துடைத்து கொண்டு வந்தாள். சாஸ்திரி அவளை பார்த்து, ஆஹா பெண்ணே, அழுகிறாயா? அழு அழு. உன் அண்ணன் அகப்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தாயல்லவா? அவன் அகப்படவில்லை. இப்போது உனக்கு சந்தோஷந்தானே என்றார். பிறகு ஐயோ பைத்தியமே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார். அபிராமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. முத்தையன் அகப்படவில்லை என்று மட்டும் தெரிந்தது. ஆனால் இன்ஸ்பெக்டர் பேசிய தினசிலிருந்து ஏதோ விபரீதம் நேர்ந்து விட்டதென்று நினைக்க வேண்டியதாயிருந்தது. அவளை ஏன் மிரட்டுகிறீர்கள்? அவளுக்கு என்ன தெரியும் குழந்தை என்றாள் மீனாட்சி அம்மாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியாது. பெண்ணே, இனிமேல் உன் அண்ணனை நீ மறந்துவிடு. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. அவன் லாக்கப்பிலிருந்து தப்பித்து போகாமல் இருந்திருந்தால் மறுநாளே நான் விடுவித்திருப்பேன். தப்பிப்போன குற்றத்தோடு இருந்தாலும் சொற்ப தண்டனையோடு போயிருக்கும். இப்போதோ அவன் மேல் 5 கொள்ளை குற்றங்கள் இருக்கின்றன. இந்த பழைய கேடி குறவனையும் அவனுடைய சகாக்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டிருக்கிறான். கொலை ஒன்றை தவிர ஃபீனல் கோட்டில் உள்ள எல்லா குற்றங்களும் செய்துவிட்டான். கட்டாயம் ஒரு நாள் அவனை பிடித்தே தீருவோம். அப்போது தீவாந்திர சிக்ஷைக்கு குறைந்து விதிக்க மாட்டார்கள். இனிமேல் உனக்கு அண்ணன் இல்லை என்று நினைத்துக்கொள் என்றார் சர்வோத்தம சாஸ்திரி. இதை கேட்ட அபிராமி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். மீனாட்சி அம்மாள் அவளை அழைத்து கொண்டு உள்ளே போய், நீ அழாதே அம்மா, அவர் கோபத்தில் ஏதோ சொல்கிறார், அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது என்று தேர்தல் சொல்லிவிட்டு மறுபடியும் கூடத்திற்கு திரும்பி வந்தாள். இந்த பெண்ணை என்ன செய்கிறதென்று தெரியவில்லையே. அவளை நம் வீட்டில் எத்தனை நாளைக்கு வைத்து கொண்டிருப்பது? ரொம்பவும் பிசகாயிற்றே. இவளுக்கு பந்துக்கள் வேண்டியவர்கள் யாரும் இல்லையா என்றார் சாஸ்திரி. ஒருவரும் கிடையாது. பெரிய தர்ம சங்கடம்தான். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, சொல்லட்டுமா? பேஷாய் சொல்லு. யோசனை சொல்வதில் மந்திரிக்கு சமானம் என்று உத்தம பத்தினியை பற்றி சாஸ்திரம் கூறுகிறது. பாருங்கள், சென்னை பட்டினத்தில் என் நாத்தனார் சரஸ்வதி வித்யாலயம் நடத்துவது தெரியுமே. அதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த பெண்ணை அனுப்பி வைக்கலாமே, அதுவும் ஒரு உதவிதானே. பேஷான யோசனை. இப்போதே சாரதாமணிக்கு கடுதாசி எழுதிவிடு. பார்த்தீர்களா, உலகத்திலே நாத்தனார்களுக்கு கூட உபயோகம் இருக்கிறதே என்று சொல்லி மீனாட்சி அம்மாள் சிரித்தாள். இவ்வாறு செய்து கொண்ட தீர்மானத்தை மேற்படி தம்பதிகள் விரைவிலேயே நிறைவேற்றி வைத்தார்கள். மீனாட்சி அம்மாள் அபிராமியின் புத்திசாலித்தனத்தை பற்றியும் நற்குணங்களை பற்றியும் வர்ணனை செய்து எழுதியிருந்ததை படித்துவிட்டு சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மாள் அவளை உடனே அனுப்பி வைக்கும்படி பதில் எழுதினாள். மீனாட்சி அம்மாள் கூட சென்று அபிராமியை வித்யாலயத்தில் சேர்த்துவிட்டு வர வேண்டும் என்று ஏற்பாடாயிற்று. அவ்வாறே ஒரு நாள் மீனாட்சி அம்மாளும் அபிராமியும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னைக்கு பிரயாணமானார்கள். ரயில் போக தொடங்கியதும் அபிராமிக்கு அவளை அறியாமல் கண்ணீர் வந்தது. அண்ணனை ஆபத்தான நிலைமையில் விட்டுவிட்டு நாம் தூரதேசம் போகிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு வேதனை அளித்தது. முத்தையனுக்கு இந்த துன்பமெல்லாம் தன்னால் தான் வந்தது என்று எண்ணிய போது அவளுடைய வேதனை 10 மடங்கு அதிகமாயிற்று. ஆகா, இப்போது தன் அருகில் முத்தையன் மட்டும் உட்கார்ந்து கொண்டு வந்தால் இந்த ரயில் பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாயிருக்கும். இப்படி இவள் எண்ணிய போது முத்தையன் என்ற வார்த்தை காதில் விழவே உற்று கவனிக்க தொடங்கினாள். பேப்பர்லே முத்தையனை பற்றி ஏதாவது போட்டிருக்கா என்று அதே வண்டியில் உட்கார்ந்து கொண்டிருந்த பிரயாணி ஒருவர் கேட்டார். ஊரிலே இருக்கிற திருடனை எல்லாம் பற்றி போடுவதுதான் பத்திரிகைகளுக்கு வேலையாக்கும் என்றார் ஒருவர். இவன் அப்படியொன்றும் சாமானியப்பட்ட திருடனில்லை. நேற்றைய சமாச்சாரம் கேட்டீர்கள் அல்லவா? இல்லையே
இன்னும் எங்கேயாவது கொள்ளை நடந்ததோ? இல்லை இல்லை, சங்கரமடத்தில் 2 நாளைக்கு முன்பு ஒரு கல்யாணம் நடந்ததாம். கல்யாணத்துக்கு பிறகு நேற்றைக்கு பெண் மாப்பிள்ளை முதலியவர்கள் சாலையோடு போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போது விளக்கேற்றுகிற நேரத்தில் திடீரென்று முத்தையனும் 5-6 திருடர்களும் வந்து சூழ்ந்து கொண்டார்களாம். பெண் மாப்பிள்ளையுடன் வந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் பயந்து ஓடியே போய்விட்டார்களாம். ஆனால் கல்யாண பெண் மட்டும் தைரியமாய் முன்னால் வந்து முத்தையனிடம், அண்ணா, என்னை உன் தங்கச்சி என்று நினைத்துக்கொள். முந்தா நாள்தான் நான் தாலி கட்டிக்கொண்டேன். எங்களை ஒன்றும் பண்ணாதே என்றதாம். நான் உன் தங்கச்சி என்றதும் முத்தையன் திடீரென்று அழுது விட்டானாம். அவர்களை ஒன்றும் பண்ணாமல் மற்ற திருடர்களையும் அழைத்து கொண்டு ஒரு நொடியில் மறைந்து போய்விட்டானாம். என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? முத்தையனுக்கு ஒரு தங்கை உண்டு என்றும் அவள் மேல் அவன் உயிராயிருந்தான் என்றும் சொல்கிறார்களே, இது நிஜமா சார்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமி பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை மிகவும் பிரயத்தனப்பட்டு தடுத்து கொண்டாள். அண்ணா, அண்ணா, உன்னை மறுபடியும் இந்த ஜென்மத்தில் காண்பேனா என்று அவள் நெஞ்சம் அலறிக்கொண்டிருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான், உங்கள் நிலா.